நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இண்டி கூட்டணியில இருக்குங்க. இண்டி கூட்டணியில இருக்கும்போது அங்க அந்த இண்டி கூட்டணி எதிர்த்து நிக்கிறாங்க. திமுக இண்டி கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க. பீகார்ல இவங்களை பத்தி பேச முடியாது. நீங்க இண்டி கூட்டணியில ஒரு பகுதியா இருந்து கொண்டு அந்த பீகார் மக்களை நீங்க வன்மமா பேசும் பொழுது, அந்த இண்டி கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா அதை பத்தி சொல்லத்தான் செய்வாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வேணா அங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏன்னா உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார்காரங்க. நீங்க அங்க போய் ஒண்ணு வாயை திறக்க முடியாது. அங்கெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்கள் உதயநிதி போனா விரட்டி அடிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவங்க நேருவை கட்டுப்படுத்தல, தயாநிதி மாறனை கட்டுப்படுத்தல. பீகார் மக்களை பத்தி பேசினவங்க இங்க வந்து எந்த விதத்துல நீங்க பிரச்சாரம் செய்ய போறீங்கன்னு இன்னும் சொல்ல போனா இந்தி கூட்டணி திமுக கூட்டணி அந்த அதுல அங்கம் வகிப்பதினாலேயே வட இந்தியாவில் தோற்கடிக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பேச்சாளர் சொல்றாங்க? அதாவது இல்ல ஆமா இம்பாக்ட் ஆயிருக்குன்னு நீங்களே சொன்ன. தமிழ்நாட்டுல இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸ்டாலினோட பேச்சுக்கு தமிழ்நாட்டுல இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. அதுல வேற பீகார்ல இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கான். நீங்களா கற்பனை செஞ்சுக்க வேண்டியதுதான். அது என்ன அதாவது இன்னும் எங்க கட்சியோட தலைவர் தான் முடிவு செய்யணும். ஆனா நாங்க அதற்கு எதிர்ப்பாக அந்த கூட்டம் நடத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் என்பது இந்த நாட்டில உள்ள ஏற்கனவே பல இடங்களில நடந்தபடி நேற்று கூட முன்னாள் நமது தேர்தல் ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் தேவை. பல நேரங்களில் இந்த கிளென்சிங்னு சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அராஜகத்தினால் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. எதனால? அதே மாதிரி 1967 இருந்து நான் சின்ன பிள்ளையார்ல இருந்து அரசியல் குடும்பத்துல சேர்ந்ததுனால ஒரு ஃப்ரேஸை நான் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. தமிழ்நாட்டில் இறந்தவங்கெல்லாம் எங்கேயாவது அவங்கள வந்து சந்திக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த வாக்காளர் லிஸ்ட்ல போனீங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்றதான். ஏன் பதற்றம் கேட்கிற ஸ்டாலினுக்கு? ஏன் பதற்றம்? சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது. ஏன் உங்களுக்கு பதற்றம்? அந்த பதற்றத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு விட வேண்டியதானே. தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் 3 முறை வரப்போகிறார்கள். உங்களுக்கு அப்செக்ஷன் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி பட்டியல் வந்த உடனே அந்த பட்டியலில் உங்களுக்கு நான் கேட்குறேன், பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, பெண்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க, சிறுபான்மையினரெல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த 35 லட்சம் பேர் ரோடுக்கு வரமாட்டாங்களா? ரோட்டுக்கு வந்து என் ஓட்டு எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.